ஹலோ கைஸ், வெல்கம் டு நம்ம சேனல். என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கார் டிரைவிங் கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது நம்ம சேர்றது என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவிங் ஸ்கூல்லையும் ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து சேர்ந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுபம் டிரைவிங் ஸ்கூல்னு பாடியில் ஒன்று இருக்கு. இங்கே வந்து ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கார் டிரைவிங்க்கு மட்டுமே 7500 rupees வருது. 7500 rupees 15 days, ஒரு நாளைக்கு வந்து 5 kilometers. இது அவங்களோட ப்ரொசீஜர். காலையில் 6:30 ஈவினிங் 6:30 எப்போ எந்த டைமில் வேணால் வரலாம். நடுவில் வந்து 1 hour மட்டும் லஞ்ச் டைமு. ஒரு ஷீட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஷீட்டில் வந்து மார்க் பண்ணிடுவாங்க இந்த டேட்டுக்கு இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த கிளாஸ் வந்து ஒன்று கவர் ஆகிட்டும். அவங்க போயிட்டு நம்ம டிரைவிங் பண்ண போயிடணும். இதுதான் அவங்களோட ப்ரொசீஜர். நம்ம எத்தனை மணிக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா 10:30க்கு போயிருந்தோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. கார் உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்ம நார்மல் கார்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் டிரைவிங் ஸ்கூலில் உள்ள கார் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் ஏபிசி, ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு. ஆனால் பக்கத்தில் உள்ளவங்களுக்குமே ஆக்சிலேட்டர் மட்டும் இருக்காது, கிளச்சும் பிரேக்குமே இருக்கும். ஏன்னா அவங்க தான் நம்ம சொல்லி தர போகிறாங்க. அவங்களோட கண்ட்ரோலில் நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சீட் பெல்ட் போட்டு கார் வந்து ஹேண்ட் பிரேக்லேயே தான் வைக்கணும். அதுக்கப்புறம் கிளச்சையும் பிரேக்கையும் பிடிச்சி வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். கீர் போட சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் ரைட் லெஃப்ட் போட சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் இப்படி தான் ரிலீஸ் பண்ணணும், இப்படி பண்ணணும். அப்புறம் வந்து ரைட் உள்ள மிரர் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டேவோட கிளாஸு. கிளச்சை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கியர் போட்டுட்டு கிளச்சை லைட்டாக ரிமூவ் பண்ணணும். ஆக்சிலேட்டர் கொடுக்கவே கூடாது. ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா ரொம்ப ரைஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்து பொறுமையாக கிளச்சை விட்டு அப்படியே வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் டே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம கார் ஓட்டுற ஈஸியாக நினச்சிரும். ஆனால் ஸ்டேரிங் வந்து கரெக்டாகவே இருக்காது. நம்ம இப்படி பிடிக்கும் போது ஒரு கையில் நம்ம கீர் போடும்போது நம்ம ஸ்டேரிங் வந்து நம்ம வாபிள் பண்ணிடுறோம். கார் வந்து ரொம்ப வாபிள் ஆக போகுது. சீட் பெல்ட் போட்டு நம்ம கார் ஓட்டுறது நம்மளோட கவனம் ஃபுல்லாக அதில் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக ஓட்டிடலாம். போக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டில் தென் பாய். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.